ஷேக் ஹசீனாவை திரும்ப அனுப்புங்கள், இந்தியாவுக்கு வங்கதேச அரசு மீண்டும் கோரிக்கை. வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக மாணவர் புரட்சி வெடித்ததை அடுத்து ஷேக் ஹசீனா கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். இதையடுத்து வங்கதேசத்தில் பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைத்த நிலையில் ஷேக் ஹசீனாவை விசாரிக்க அந்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்ப இந்தியாவுக்கு வங்கதேச அரசு வாய்மொழி கோரிக்கையும் அளித்துள்ளது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சி நடந்து வந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் அவருக்கு எதிராக மாணவர் புரட்சி வெடித்தது. இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். இதையடுத்து வங்கதேசத்தில் பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. இந்நிலையில்தான் இதற்கிடையே டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமானது ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. ஷேக் ஹசீனா உள்பட அப்போது இருந்த அமைச்சர்கள், ஆலோசகர்கள், இராணுவம் மற்றும் சிவில் அதிகாரிகளும் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மனிதகுலம் மற்றும் இனப்படுகொலைகளுக்கு எதிராக அவர் மீது கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவை இந்தியாவில் இருப்பதால் அவரை நாடு திரும்ப தற்பொழுது வங்கதேச அரசு இந்தியாவுக்கு வாய்மொழி கோரிக்கை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வங்கதேச வெளியுறவு ஆலோசகர் கூறுகையில், நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக ஷேக் ஹசீனாவை வங்கதேசம் திரும்பி வாய்மொழியாக இந்தியாவுக்கு கோரிக்கை வைக்கிறோம் என்றும் கூறினார். மேலும் இது தொடர்பாக வங்கதேச உள்துறை ஆலோசகர் ஜவாங்கீர் ஆலம் கூறுகையில், வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த இந்திய வெளியுறவு அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது செயல்பட்டு வருகிறது என்றும், டாக்கா மற்றும் டெல்லி இடையே ஏற்கனவே ஒப்படைப்பு ஒப்பந்தம் உள்ளது என்றும், அந்த ஒப்பந்தத்தின்படி ஷேக் ஹசீனாவை வங்கதேசம் கொண்டு வர முடியும் என்றும் கூறினார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.